Good morning students. Last classல classical genetics பார்த்தோம். அதில் heredity, geneticsனா என்ன, heredity, variation, அதோட டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம். தென் மென்டல் ஏன் செலக்ட் பண்ணார் பீ பிளான்ட் அப்படின்றது அது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ கண்டக்டர் த எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் பீ பிளான்ட்டில் எந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணார் அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் 3 மார்க்கில் பார்த்துக்கோங்க. என்னென்ன கேரக்டர் அவர் எடுத்துக்கிட்டாரு, ஆல்ரெடி சொல்லியிருப்போம் 7 கேரக்டர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்ட்டு. ஸோ அதை 7 கேரக்டரில் எந்தெந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணார் அப்படின்றத பார்ப்போம். மென்டல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நோன் அஸ் பர்டிகுலர் தியரி அப்படின்னு சொல்லுவோம். துகள் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன மாலிகுல்ஸு துகள் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஜீனை ஃபார்ம் பண்ணுது. ஜீனை பேஸ் பண்ணி தான் இவர் எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணார். ஸோ அதனால் அதுக்கு பேர் பார்ட்டிகுலர் தியரி அப்படின்னு சொல்லலாம். இந்த பார்ட்டிகுலர் தியரியை நம்ம ஃபேக்டர்ஸ் காரணிகள்னு சொல்லுவோம். நவ் இட் செல்ஃப் தே ஆர் கால்ட் அஸ் ஏ ஜீன். இப்போ நம்ம ஜீன் அப்படின்ற வேர்டில் இதை நம்ம ட்ரைவ் பண்ணுறோம். இன் கண்டக்டட் த எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் பீ பிளான்ட் எ ட்ரூ ப்ரீடிங் ஆர் கண்டக்டட் மெத்தட். ட்ரூ ப்ரீடிங் மெத்தடை அவர் கண்டக்ட் பண்ணார். செல்ஃப் பாலினேஷன் மெத்தட் நடக்கூடிய பிளான்ட்டில் அவர் கிராஸ் பாலினேஷனை கண்டக்ட் பண்ணார். திஸ் இஸ் ஏ ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன் ஆர் கிராஸ் பாலினேஷன்னு சொல்லுவோம். The true breeding experiment. First true breeding na enna appadina they are repeated self pollination in 4 or 5 years. 4-5 வருஷமாக ஒரு பிளான்ட்டோட கேரக்டரை வேறு ஒரு பிளான்ட்டோட கேரக்டர் இன்டர்மீடியேட் ஆகாமல் ஒரே மாதிரியே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செம்பருத்தி எடுத்துக்கணும் அப்படின்னா செம்பருத்தியோட மேலோட கேரக்டரும் ஃபீமேலோட கேரக்டர் கிராஸ் பண்ணி நெக்ஸ்ட் வரக்கூடிய ஜென்ரேஷன் செம்பருத்தியாக தான் வரும். அதே செம்பருத்தி எடுத்து அதில் இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் கிராக் பண்ணி தே ஆர் ரிப்பீட்டட் 4 or 5 இயர்ஸ்க்கு இப்படி நம்ம பண்ணுறது தான் ட்ரூ ப்ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். they having a stable trace from parent to offspring. நிலையான ஒரு தன்மை அதுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் ஸ்டேபிள் ட்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டேபிள் ட்ரேட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். the pure line breeding refers to as homozygosity. ஸோ அப்போ அது தூய்மையான பண்பு கொண்டது. they are called as a homozygosity character அப்படின்னு சொல்லுவாங்க. ஒத்த பண்பு கொண்டது. ஒத்த பண்பு வர்றதுக்கே நம்ம ரிப்பீட்டடாக செல் பாலினேஷன் பண்ணியிருக்கணும். Then fission of male and female gamete produce the same individual. ஒரே சேம் இண்டிவிஜுவலை நம்ம ஃபிஷன் பண்ணி கொண்டு வரும். சேம் இண்டிவிஜுவலை நம்ம கிராஸ் பண்ணி கொண்டு வர்றது தான் சேம் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டை ஃபிஷன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய ரிப்பீட்டட் செல்ஃப் பாலினேஷன் வரக்கூடியதில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, தே ஆர் ஏ கிராஸ் மெத்தட். இந்த இடத்துல அவர் கிராஸ் மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எப்படி இந்த மாதிரி கிராஸ் செல்ஃப் பாலினேஷன் நடக்கக்கூடிய இடத்துல கிராஸ் பாலினேஷன் எப்படி கொண்டு வந்திருப்பார் அப்படின்னா த இமாஸ்குலேஷன் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணார். இமாஸ்குலேஷன் மீன்ஸ் ரிமூவல் ஆஃப் ஆந்தர் ஃப்ரம் ஒன் பேரண்டல் டு த அனதர். ரிமூவல் ஆஃப் ஆந்தரை ஒரு ஃப்ளாரில் ஆந்தரை நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணும்போது அதில் ஃபீமேல் கேரக்டர் மட்டும் இருக்கும், மேல் கேரக்டர் இருக்காது. அப்போ அதே ஸ்பீசஸ் கொண்ட இன்னொரு பிளான்ட்டோட மேல் கேரக்டரை கொண்டு நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த மெத்தடுக்கு பேர் தான் என்ன கிராஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிராஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறது. சேம் ஆந்தரும் ஸ்டிக்மாவும் ரீச் ஆகிருந்துச்சுன்னா அதை ஒரே ஃப்ளாராக இருந்துச்சுன்னா அதை செல்ஃப் பாலினேஷன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இமாஸ்குலேஷன் டெக்னிக் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஆந்தர் ஃப்ரம் ஒன் ஃப்ளார். ஒரு பூலேருந்து ஆந்தர் பார்ட்டை ரிமூவ் பண்ணிடும். அப்போ மறுபடியும் அந்த பூக்கு இன்னொரு பிளான்ட்டோட ஆந்தர் பார்ட்டு கொண்டு வைக்கிறோம். அந்த ஃபீமேலோட ஸ்டிக்மாவில் போய் அந்த பாலன் கிரெயின் அப்ளை பண்ண மெத்தட் தான் இமாஸ்குலேஷன். 2 மார்க்கில் இமாஸ்குலேஷன் கேட்பாங்க. ரிமூவல் ஆஃப் ஆந்தர் ஃப்ரம் எ ஒன் ஃப்ளார் டு கிராஸ் வித் அனதர் ஃப்ளார் ஆஃப் சேம் பிளான்ட். திஸ் இஸ் எ கிராஸ் பாலினேஷன். திஸ் பிரின்சிபல் ஆஃப் எ ஃபார்முலேட்டட் லா ஆஃப் மென்டலியன் கேரக்டரில் இந்த தியரி தான் அவர் ஃபாலோ பண்ணார். ஸோ இதை மென்டலியன் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மென்டல் ஒர்க்டு as a rule of inheritance in correct mechanism. Before the knowledge of DNA, RNA, chromosome இது இருக்கிறதுக்கு முன்னாடியே இவரோட இந்த மாதிரி கேரக்டர் ரிசம்பிள் பண்ணுறது
ஃபஸ்ட்டே இவர் வந்து அப்ளிகபிள் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்து இது பாரம்பரியமாக பண்ணிட்டு வரக்கூடிய மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இன் 1884 அவர் டெத் ஆகிட்டார். ஆஃப்டர் ஹீ ஒர்க்டு ஆஸ் அனதர் 3 சயின்டிஸ்ட். ஸோ இதனால் இவங்க என்ன ரீடிஸ்கவரி ஆஃப் மென்டல் இன் தியரின்னு சொல்லுவாங்க. 3 பேர் மறுபடியும் வந்து இது பண்ணார். ஸோ இந்த மாதிரி கிராஸ் பண்ணி பாரம்பரியமாக அந்த ஜீன் டிஎன்ஏ ஆர்என்ஏ பேசிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே பிடிச்சி இவரோட டீட்டெயில்ஸு நமக்கு கிளாரிஃபை ஆகிருக்கு. ஸோ அதனால் டு டெவலப்மெண்ட் ஆஃப் இம்ப்ரூவ்டு கிராஃப் வெரைட்டியை நம்ம கண்டக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று ரெவல்யூஷன் ஆஃப் கிராஃப் ஹைபிரிடைசேஷன். ஒரு பயிர் கலப்பு ஏற்படுத்துகிறோம், ஒரு புரட்சியை இவர் உண்டு பண்ணியிருக்காரு. பயிர் பெருக்கத்தில் ஒரு புரட்சியை உண்டு பண்ணியிருக்காரு. பாரம்பரிய நுட்பத்தை டிஎன்ஏ ஆர்என்ஏக்கு முன்னாடியே பிடிச்சி தெரிஞ்சு வச்சிருக்கனால மேம்படுத்தப்பட்ட பயிர் ரகங்கள் நமக்கு கிடைக்கும். டெவலப்மெண்ட் ஆஃப் இம்ப்ரூவ்டு கிராஃப் வெரைட்டி. அப்போ ரெவல்யூஷன் இன் கிராஃப் ஹைபிரிடைசேஷன். பயிர்களில் ஒரு கலப்புயிரியை இன்ட்ரடக்ஷன் பண்ணார். இன் 1884 மென்டல் டைடு இன் த இயர். Afterwards, he discovered mental work by 3 scientists: Hugo de Vries, Holland; Karl Canens, Germany; and Erwin von Tesmark. டெஸ்மார்க் அப்படின்ற சயின்டிஸ்ட் ஆஸ்திரியா. இந்த 3 பேர் தான் ரீடிஸ்கவரி ஆஃப் மென்டல் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். த நெக்ஸ்ட் ஒன், டெர்மினாலஜி ரிலேட்டட் மென்டல்ஸ் தியரி. மென்டலோட தொடர்புடைய கலைச்சொற்கள் என்னென்ன மாதிரி இது யூஸ் பண்ணார்? ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறோம், அள்ளீல்கள், ஹோமோசைக்கஸ், ஹெட்ரோசைக்கஸ், ஹைப்ரிட், இந்த மாதிரி டெர்மினல் வேர்ட்ஸை டெக்னாலஜிக்கலாக அவர் யூஸ் பண்ணியிருப்பார். மென்டல் நோட்டீஸ் 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ட்ரேஸ். ஒரு ட்ரேஸில் 2 விதமான கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. 2 விதமான கேரக்டர் அப்படின்னா ஒரே பிளான்ட்டில் டாலான பிளான்ட்டும் இருக்கும், ட்ராஃபான பிளான்ட்டும் இருக்கும். அதான் ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பண்புகள். த ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் சேம் ஸ்டெப். ஒரே பண்பு கொண்டிருக்கும் ஆனால் வேறு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் டி, ஸ்மால் டி 2 பேர் இருக்காங்க. டீங்கிறது எல்லாமே ஹைட்டை குறிக்கும். அதில் அதோட உயரத்தில் கேபிட்டலும் இருக்குது, ஸ்மாலும் இருக்குது. அந்த கேபிட்டலை நம்ம ஹைட்டுன்னு சொல்லுவோம், நெட்டை பண்புன்னு சொல்லுவோம். ஸ்மாலை வந்து நம்ம ட்ராஃப், குட்டை பண்புன்னு சொல்லுவோம். ஆனால் ரெண்டுமே எதை குறிக்குது? ஒரு உயரத்தை குறிக்குது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் சேம் ட்ரேட்ஸ், திஸ் இஸ் கால்ட் அஸ் எ அல்லீல். 2 மார்க்கில் கேட்பாங்க. 2 ஐடென்டிக்கல் அல்லீல் சேமாக இருந்தாங்கன்னா, ரெண்டுமே கேபிட்டல் ஜீனாக இருந்துச்சுன்னா, ஒரு ஜீனில் 2 அல்லீல்கள் கேபிட்டலாக இருந்துச்சுன்னா அதை ஹோமோசைக்கஸ் டால்னு சொல்லுவோம். அதே வந்து ஸ்மால் டீயாக இருந்துச்சுன்னா அதை சேம் ஹோமோசைக்கஸ் அப்படி ஐடென்டிக்கல் ரெசசிவ் அல்லீல்னு சொல்லுவோம். 2 டிஃப்ரெண்ட் அல்லீல் ஆஃப் எ சேம் ஜீன், 2 டிஃப்ரெண்ட் அல்லீல் இருந்துச்சுன்னா அதை வந்து கேபிட்டல் டி, ஸ்மால் டி, ஹெட்ரோசைக்கஸ் டால்னு சொல்லுவோம். அப்போ கேபிட்டல் டி அப்படின்றது ஹோமோசைக்கஸ் டால், ஸ்மால் டி அப்படிங்கிறது ஹோமோசைக்கஸ் ட்ராஃப், கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி அப்படிங்கிறது ஹெட்ரோசைக்கஸ் டால் அப்படின்றது டேர்ம் வேர்டாக அவர் யூஸ் பண்ணார். இதை யூஸ் பண்ணால் மென்டல் வரக்கூடிய டேர்ம் வேர்ட்ஸ் என்னென்னு கேட்பாங்க. அல்லீல்கள், ஜீன், ஹோமோசைக்கஸ், ஹெட்ரோசைக்கஸ், அதிலே ஹெட்ரோசைக்கஸ் டால், ட்ராஃப், இதெல்லாம் அதில் மென்டலில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். டெர்மினாலஜி ஆஃப் மென்டல் ரிலேட்டட் தியரிஸ். நவ் தே ஆர் கோயிங் டு மென்டல் இன் மோனோஹைப்ரிட் அண்ட் தென் டைஹைப்ரிட் கிராஸ். மோனோஹைப்ரிட் அண்ட் தென் டைஹைப்ரிட் டைஹைப்ரிட் பண்ணதுக்கப்புறம் அவர் சில ரூல்ஸ் போட்டார். இப்போ மென்டல் போட்டதுனால அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லா ஆஃப் மென்டலியன் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். தேர் ஆர் கண்டக்டட் எக்ஸ்பெரிமெண்ட் மோனோஹைப்ரிட் ப்ராசஸ், அனதர் ஒன் இஸ் a டைஹைப்ரிட் ப்ராசஸ். இன் மோனோஹைப்ரிட் 2 laws are proposed the theory. One is a law of dominance, another one is a law of segregation, also known as a law of purity of gametes. First one, law of dominance. The character of controlled by discrete unit. Character controlled by a discrete unit. In this unit are called as a factors அப்படின்னு சொல்லுவோம். பண்புகள் காரணிகள் என்று அழைக்கப்படும் தனித்தியங்கும் அலகுகளால் கட்டுப்படுத்தப்படும். எல்லா பண்புகளும் கண்டிப்பாக ஒரு அலகால் கட்டுப்படுத்தப்படும். அந்த அலகை தான் நாம் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். A dissimilar pair of factors, one is a dominant, another one is a recessive.
இரண்டு வேறுபட்ட பண்புகளில் ஒன்று டாமினன்ட் கேரக்டர் ஓங்கு பண்பாகவும் மற்றொன்று ஒடுங்க பண்பாகவும் இருக்கும். அதை கேப்டல் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒடுங்கு பண்பை ஸ்மால் டின்னு சொல்லுவோம். இன் F1 ஜென்ரேஷன் த எக்ஸ்பிரஷன் ஒன்லி ஒன் பேரண்டல் கேரக்டர் மட்டுமே ரிசம்பிள் ஆகும். F2 ஜென்ரேஷனில் போத் கேரக்டர் ரெண்டுமே ரிசம்பிள் ஆவாங்க. F2 ஜென்ரேஷன் தே ஆர் போத் கேரக்டர் ஆர் ரிசம்பிள். இந்த ரேஷியோ ஆஃப் 3:1. ஸோ த டாமினன்ட் கேரக்டர் ஆர் எக்ஸ்பிரஷன் this is called as a law of dominance. ஃபஸ்ட்டு F1 ஜென்ரேஷனில் டாமினன்ட் கேரக்டர் தான் ரிசம்பிள் ஆகும். F1 ஜென்ரேஷனில் வெளிப்படக்கூடிய எல்லாமே டாமினன்ட் கேரக்டர் தான் சொல்லுவோம். அதே F2 ஜென்ரேஷனில் வரும்போது ரெண்டு கேரக்டருமே டால் ட்ராப் ரெண்டுமே ரிசம்பிள் ஆவாங்க. செகண்ட் லா ஆஃப் செக்ரிகேஷன், தனித்து பிரிதல் விதி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கேமிட்டுகளின் கலப்பற்ற தன்மை அப்படின்னு சொல்லலாம். தூய்மையானது. allele do not show any bleeding. Both characters are seen in a F2 generation. F1 ஜென்ரேஷனில் ஒன்றே ஒரு கேரக்டர் மட்டும்தான் ரிசம்பிள் ஆகும். அதே F2 ஜென்ரேஷனில் பார்த்தோன்னா ரெண்டு கேரக்டருமே ரிசம்பிள் ஆவாங்க. அப்போ ஒரு ஜீனில் இருக்கக்கூடிய அல்லீல்கள் எப்பயுமே ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகாது. they do not show any bleeding of a two allele of one gene. In F1 generation seen only one parent and F2 generation are both two parent. During gamete formation the factors or allele of a pair separate of one gene. ஒவ்வொரு ஜீனுக்கும் தனித்தனியாக செப்பரேட் ஆகும். So homozygous parent produced similar gamete and heterozygous parent produced two kind of gametes. One is a tall, heterozygous means capital T and small t. One is a tall, another one is a dwarf. So equal proportion ரெண்டு பேத்துக்கு கிடைச்சிக்கும். ஸோ த கேமிட் ஆர் நெவர் ஹைப்ரிட். எப்பயுமே கேமிட் வந்து நெவர் ஹைப்ரிடாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் மோனோ ஹைப்ரிட் கிராஸ், எ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் எ சிங்கிள் கேரக்டர். ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷனுக்கு மோனோ ஹைப்ரிட்னு சொல்கிறோம். சிங்கிள் கேரக்டர் கிராஸ் பண்ணுறது மோனோ ஹைப்ரிட் கிராஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மெண்டல் கண்டக்டட் பிளான்ட் ஹைட் த எக்ஸாம்பிள் ஆஃப் மோனோ ஹைப்ரிட் கிராஸ். When F1 generation self the cross mental noticed in a 1064 plants. They conducted 1064, 787 they are a tall and 277 they are a dwarf. They are a probability ones. ஒரு எக்ஸாம்பிளுக்காக இவ்வளோ பிளான்ட்டை செலக்ட் பண்ணியிருக்காரு. அதில் 700 பிளான்ட் வந்து டாலாகவும் 200 பிளான்ட் வந்து ட்ராஃபாகவும் இருக்குது. அதாவது 3:1 டால் அதிகமாகவும் ட்ராஃப் குறைவாகவும் இருக்க மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. அந்த ரிசல்ட்டில் ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. ஒன்று ஜீனோடைப் ஆஃப் ஆர்கானிசம் அண்ட் தென் பீனோடைப் ஆஃப் ஆர்கானிசம், ரெண்டையும் நோட் பண்ணியிருக்காரு. த ஜெனட்டிக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் என் இண்டிவிஜுவல் ஆஃப் ஆர்கானிசம் ஜீனோடைப். ஜீன் ஒரு உயிரினத்தில் இருக்கக்கூடிய ஜீனை கால்குலேட் பண்ணுறது ஜீனோடைப்பாகவும், அப்சர்வ்டு கேரக்டர் ஆஃப் அன் ஆர்கானிசம் பீனோடைப்புன்னு சொல்லுவோம். பார்த்தோன்னே புறத்தோற்றத்துலேயே வேரியேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறத பீனோடைப் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவோம். இந்த ஜீனோடைப் அண்ட் பீனோடைப் ஆஃப் ஆஸ்பியரிங் அண்டர்ஸ்டுட் த ஹெல்ப் ஆஃப் டயக்ராம். இதுதான் இந்த புன்னட் போர்டு அப்படின்ற ஒரு டயக்ராம் கிரியேட் பண்ணுறதுக்கு, ஜீனோடைப் பீனோடைப்பை கால்குலேட் பண்ணுறதுக்கு புன்னட் போர்டை யூஸ் பண்ணியிருக்கார். இது ஸ்கொயர் மாடலில் இருக்கும். இது யார் கண்டக்ட் பண்ணால், அது யார் கண்டக்டட் பை த பிரிட்டிஷ் ஜெனடிஸ்ட் ரெஜினால்ட் சி புன்னட். அதனால தான் இது புன்னட் போர்டுன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் மோனோஹைப்ரிட் கிராஸ். தே கிராஸ் பிட்வீன் எ டால் பிளான்ட். ஒரு டால் பிளான்ட்டை அவர் கிராஸ் பண்ணுறாரு. கேபிட்டல் டி டால், பியூர் ப்ரீடிங் பேரண்டல் அண்ட் த கிராஸ் பிட்வீன் எ ஸ்மால் டி. தே ஆர் எ ரெசசிவ். இன் F1 ஜென்ரேஷன் டு ஃபார்ம் த கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி, அதாவது ஹெட்ரோசைக்கஸ் டால் கிடைச்சிருக்கு. தே செல்ஃப் டு ரிசல்ட் ஆஃப் F2 ஜென்ரேஷன். இந்த F1 ஜென்ரேஷனை செல்ஃப் கிராஸ் பண்ணும்போது F2 ஜென்ரேஷன் நமக்கு கிடைக்கும். அதே F2 ஜென்ரேஷனை செல்ஃப் கிராஸ் பண்ணும்போது நமக்கு F3 ஜென்ரேஷன் கிடைக்கும். F3யை செல்ஃப் கிராஸ் பண்ணும்போது F4 ஜென்ரேஷன் கிடைக்கும். இப்போ F1 ஜென்ரேஷன் கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இது செல்ஃபாக பண்ணுறோம். செல்ஃபாக பண்ணும்போது கேபிட்டல் டி ஸ்மால் டி அண்ட் தென் அனதர் கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி. இப்போ கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி கிராஸ் பண்ணும்போது டால் கிடைச்சிருக்கு. அதே சேம் கேபிட்டல் டி ஸ்மால் டி கிராஸ்
கிராஸ் பண்ணும்போது டால். தென் கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி பண்ணும்போது அனதர் டால். கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி பண்ணும்போது அனதர் கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி பண்ணும்போது அனதர் டால் கிடச்சிருக்கு. அப்போ F1 ஜென்ரேஷன் ஆல் செல்ஃப் ஃபார் டால் பிளான்ட். தி சேம் F2 F1 ஜென்ரேஷனை கிராஸ் பண்ணுறோம், அது F2 ஜென்ரேஷன்னு சொல்லுவோம். அப்போ F2 ஜென்ரேஷன் வரும்போது நமக்கு 2 பிளான்ட் கிடச்சிருக்கு, கேரக்டர் கொண்ட பிளான்ட் கிடச்சிருக்கு. தே ஆர் separate of genotype and then phenotype experiment. F1 generation capital T and small t, then capital T heterozygous individual எடுத்திருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி, அனதர் கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி F1 ஜென்ரேஷனோட ரிசல்ட்டை எடுத்து கிராஸ் பண்ணுறோம். F1ஓட ரிசல்ட்டு ஹெட்ரோசைக்கஸ் டால், அதாவது கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி ஹெட்ரோசைக்கஸ் டால். இதை நம்ம செல்ஃப் கிராஸ் பண்ணுறோம். அப்போ கேபிட்டல் டி அண்ட் கேபிட்டல் டி ஒரு டால் பிளான்ட்டும், கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி. தென் நெக்ஸ்ட் ஒன் கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி, தென் ஸ்மால் டி. அப்போ டால் கேரக்டர் நம்ம வரும்போது ஒரு கேபிட்டல் டீயும் ஒரு ஸ்மால் டீயும் வருது. 2 கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி நமக்கு ரிசல்ட்டாக கிடச்சிருக்கு. ஸோ 1:2:1 தே ஆர் எ ஜீனோடைப்பிக் எக்ஸ்பிரஷன். பட் அவுட்டர்வேர்ட்ஸ் வெளித்தோற்றத்தில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்க்குறப்ப 3:1 நமக்கு கிடச்சிருக்கு. 3 கேரக்டர் டால் ஆகும், ஒரு கேரக்டர் மட்டும் ட்ராஃபாக கிடச்சிருக்கு. ஸோ 3:1 3:1ல் நமக்கு பீனோடைப்பிக் எக்ஸ்பிரஷன் கிடச்சிருக்கு. இதை புன்னட் கண்டுபிடிச்சனால இதை புன்னட் போர்டுன்னு சொல்லுவோம். சிங்கிள் கேரக்டரை எடுத்து கிராஸ் பண்ணுறதுனால இதை மோனோ ஹைப்ரிட் கிராஸ்ன்னு சொல்லுவோம். த கிராஸ் பிட்வீன் எ ட்ரூ டால் பிளான்ட் அண்ட் ட்ராஃப் பிளான்ட், த F1 ரேஷியோ இஸ் heterozygous tall. The F1 result with the self of the class F2 generation, the result of genotype 1:2:1 and the result of phenotype 3:1. This is a monohybrid class. Mendel conducted the another experiment, reciprocal cross. Then reciprocal cross. The next one, reciprocal cross, very important 3 mark question. பரிமாற்று கலப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டரோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது பரிமாற்று கலப்பு அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிசன் பண்ணுங்கள். இன் ஒன் எக்ஸ்பெரிமெண்ட் எ ட்ரூ ப்ரீடிங் கேரக்டர்ஸ், ட்ரூ ப்ரீடிங்னு ரிப்பீட்டட் செல் பாலினேஷனில் வந்த ஒரு பிளான்ட்டை கிராஸ் பண்ணுறோம். அதில் டால் பிளான்ட் ஒன்று இருக்குது, ட்ராஃப் பிளான்ட் ஒன்று இருக்குது. ட்ராஃப் பிளான்ட்டை நாம் மேலாவும் கிராஸ் பண்ணுறோம். அதே அந்த ட்ராஃப் பிளான்ட்டை மேல் பிளான்ட்டாகவும் டால் பிளான்ட்டை ஃபீமேல் பிளான்ட்டாகவும் கிராஸ் பண்ணுறோம். ட்ராஃப் பிளான்ட் அண்ட் தென் டால் பிளான்ட் ட்ரூ ப்ரீடிங்கில் எடுத்துக்கிறோம். when the cross between a tall dwarf plant மேலாகவும் டால் பிளான்ட்டை ஃபீமேலாகவும் எடுத்து கிராஸ் பண்ணும்போது ஆல் ரிசல்ட் ஆர் டால், ரெண்டோட ரிசல்ட்டும் நமக்கு என்னவா கிடச்சிருக்கு அப்படின்னா டால் பிளான்ட்டாக கிடச்சிருக்கு. when the parental are reversed, இப்போ நம்ம மாற்றி கிராஸ் பண்ணுறோம். முன்ன நம்ம ட்ராஃப் பிளான்ட்டை மேலாக எடுத்தோம், இப்போ நம்ம டால் பிளான்ட்டை ஃபீமேலாக எடுத்துக்கிட்டோம். இப்போ அப்படியே மாற்றி கிராஸ் பண்ணுறோம். ட்ராஃப் பிளான்ட்டோட ஃபீமேலையும் டால் பிளான்ட்டோட மேலையும் எடுத்து கிராஸ் பண்ணுறோம். தி போலன் ஆஃப் டால் பிளான்ட், கிராஸ் ஆஃப் ஆந்தர் ஆஃப் ட்ராஃப் பிளான்ட் எடுத்து கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் பண்ணும்போது ஒன்லி ஒன் டால் பிளான்ட்ஸ் ஆர் கிவிங் த எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் எல்லாமே நமக்கு டால் பிளான்ட்டாக தான் கிடச்சிருக்கு. ஃபீமேல் எடுத்துருக்கு, அடுத்தது வந்து மேல் பிளான்ட்டை நம்ம கண்டக்ட் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட்டு எல்லாமே டால் பிளான்ட்டாக தான் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஒன் தி டால் ஃபீமேல் அண்ட் தென் ட்ராஃப் மேல். செகண்ட் ஒன் டால் மேல்
and then draw female. They are a reversed experiment. So a result or concluded in a characters or doll plant. So the traits are segregation to another one, not sex dependent. Male and female. Male தான் ஃபஸ்ட்டு ஒன்னில் மேல் தான் மேலோட கேரக்டர் தான் ரிசம்பிள் ஆகிருக்கு, செகண்டில் ஃபீமேலோட கேரக்டர் தான் ரிசம்பிள் ஆகிருக்கு அப்படின்னு செக்ஸை டிட்டர்மின் பண்ணி வராது. ஸோ அதனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பண்ணுறதுனால இதை வந்து நம்ம ரெசிப்ரோகல் கிராஸ் ஆர் எலிஜ்மேட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். த தேர்டு ஒன் இஸ் டெஸ்ட் கிராஸ். Test cross means F1 generation with recessive parent of genotype is a test cross. And then back cross. The F1 result with any one of the parental genotype is a back cross. F1 result கூட நம்ம recessive parent வச்சு cross பண்ணா அதுக்கு பேர் test cross னு சொல்லுவோம். F1 ரிசல்ட் கூட எனி ஒன் ஆஃப் த பேரண்டல் கிராஸ் பண்ணால் பேக் கிராஸ். இப்போ F1 ரிசல்ட் வித் ரெசசிவ் பேரண்ட், F1 ரிசல்ட் வித் ரெசசிவ் பேரண்ட் கிராஸ் டெஸ்ட் கிராஸ். F1 ரிசல்ட்டு கேபிட்டல் T அண்ட் ஸ்மால் டி, தென் ரெசசிவ் ஸ்மால் டி அண்ட் ஸ்மால் டி. இப்போ கிராஸ் பண்ணும்போது இதில் 2 கேமிட் கிடைக்குது, கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி கேமிட்டும் இதில் ஸ்மால் டி கேமிட் கிடைக்குது. அப்போ கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி நமக்கு கிடைச்சிருக்கு, கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி கிடைச்சிருக்கு. தென் ஸ்மால் டி கிடைச்சிருக்கு. அப்போ டால் ட்ராஃப் ரெண்டுமே கிடைச்சிருக்காங்க. இது ஹெட்ரோசைக்கஸ் டாலில் கிராஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஒன் ஹோமோசைக்கஸ் டாலில் கிராஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு ஆஃப் 1:1 எல்லாமே கிடைக்கும். இது 1:1 கிடைக்கும். ஆனால் இதில் ஹோமோசைக்கஸ் டாலில் எல்லாமே டால் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோமோசைக்கஸ் கேபிட்டல் டி அண்ட் கேபிட்டல் டி, தென் ரெசிவ் பேரண்ட்டை கிராஸ் பண்ணுறோம், அதனால் ஸ்மால் டி. அப்போ கேமிட்டு இதில் கேபிட்டல் டி கிடைக்குது, இங்கே ஸ்மால் டி கிடைக்குது. ஒரு கேபிட்டல் டி ஸ்மால் டி, தென் அனதர் கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி. ஸோ ரெண்டுமே நமக்கு கிடைக்கக்கூடியது டாலாக தான் கிடைக்கும். அப்போ டெஸ்ட் கிராஸில் F1 ஜென்ரேஷன் வித் எனி ஒன் ஆஃப் த பேரண்டல் ஜீனோடைப் நான் பேக் கிராஸ், F1 ஜென்ரேஷன் வித் ரெசசிவ் பீனோடைப் அப்படின்னா டெஸ்ட் கிராஸ். டெஸ்ட் கிராஸ்லேயே ஹெட்ரோசைக்கஸ் டெஸ்ட் கிராஸ் இருக்குது, ஹோமோசைக்கஸ் டெஸ்ட் கிராஸ் இருக்குது. அப்போ ஹெட்ரோசைக்கஸோட டெஸ்ட் கிராஸ் வந்து 1:1 ரெண்டுமே ஈக்குவலாக கிடைச்சிருக்கு. ஆனால் ஹெட்ரோசைக்கஸ்க்கு ஹோமோசைக்கஸ்க்கு ரெண்டுமே டாலாக தான் கிடைச்சிருக்கு. இதில் வந்து ரெசிவ் கேரக்டர் இன்வால்வ் ஆகலை. நெக்ஸ்ட் ஒன் பேக் கிராஸ். F1 ஹைபிரிட் வித் எனி ஒன் ஆஃப் த பேரண்டல் ஜீனோடைப் பேக் கிராஸ்னு சொல்கிறோம், பிற்கலப்பு. There are 2 type of back cross, dominant back cross and then recessive back cross. The dominant back cross means the F1 result with cross between dominant parent. F1 result capital T and small t. The dominant parental capital T and capital T. Capital T and then cross between a capital T and small t. Capital T and small t. All plant or tall plant. The next one F1 result with recessive parent. The F1 result capital T and small t. Then recessive parent small t. The cross between capital T and small t, capital T and small t and small t. The result are 1:1. So both parental cross. The second one is also known as a recessive type. In this recessive back cross help to identify the heterozygosity of the hybrid. ஒரு கலப்புயிரியோட மாறுபட்ட பண்பினை அறியறதுக்கு இது பயன்படும்.